We say our goodbyes in that விவோ தரப்புலேருந்து புதுசாக இப்போ 2022 இந்த ஒய் சீரியஸில் 35, 22, 16 அப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஸோ என்னன்னா 18,500 வந்து பட்ஜெட்டான்னு தெரில. பட் இது 18,500 இது ஒர்த்தா இல்லை என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோவில் ப்ராப்பராக அன்பாக்ஸ் பண்ணி இதை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எந்த விதமான பெய்டு ப்ரொமோஷனும் எதுவுமே கிடையாது. பிகாஸ் வந்து ஒய் சீரியஸ் ப்ராப்ளமாக யாருமே ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம சைடில் இது வந்து 18,500. ஸோ இதுக்கு காம்படிஷனுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது விவோக்கும் மற்ற பிராண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பராக நீட்டாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஆல்ரெடி நான் வரப்போகுதுன்னு சொல்லி இது வரைக்கும் எதுவுமே உருப்படியாக பண்ணல. பட் இந்த டைம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து கை காசுலாம் போட்டு செலவு பண்ணி ஃபோன்லாம் வாங்கியாச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய ஒய் சீரியஸ் ப்ளஸ் வந்து ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்க அவ்வளோ ஃபோன்ஸுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ பண்ணி நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துட்டு ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கும் நம்ம வந்து நிறைய ஆஃபர்ஸ் நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணி தர போகிறோம். ப்ளஸ் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கீழே பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளை சப்போர்ட் பண்ணுறதமா நம்ம ஷாப்பில் நீங்கள் வாங்கினா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸோடு இந்த ஃபோன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட கிடையாது, ஒன்லி ப்ரீபெய்டு தான். ஸோ வாங்க இப்போது இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ Y35 ஃப்ரண்ட் லுக், அதாவது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இப்படி தான் இருக்குது. ஸோ Y35 அப்படிங்கிறத ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃபோனுடைய கலர், அதாவது ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாங்கியிருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா இதே சேம் கலர் தான். ஸோ கலரோட நேம் பார்த்தீங்கன்னா டான் கோல்டு அப்படிங்கிற ஒரு நேமு. ஸோ இதோடைய சைடில் பார்த்தீங்கன்னா விவோங்கிற பிராண்டிங் ப்ளஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணாங்க இங்கு நேம் வரைக்கும் போட்டிருக்காப்புல. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. அப்படியே பேக்கில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸுக்கான ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 50 MB ரியர் கேமரா ப்ளஸ் வந்து 2 MB மேக்ரோ, 2 MB வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா போர்ட்ரேட் பொக்கேக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 8GB 128GB வேரியண்ட்டு. அண்ட் இதோடைய ப்ரைஸிங் வந்து ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே சேம் தான். அதாவது 18,500 8GB ப்ளஸ் 128GB வேரியண்ட்டு. இதில் நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஆன்லைனோட பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்பிளே கொடுக்குறேன். ஸோ இதை பற்றின இன்டெப்த்தான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்கின் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே கிழிச்சு எடுத்துக்கலாம். ஐயோ, ஓகே. ஸோ சீல் பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை மேலே தூக்கணும் அப்படின்னா உள்ளே நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் நம்ம ஆர்டர் பண்ணது. ஸோ கேமரா இப்போ எல்லாமே இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது வந்து ஓப்போவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ரெனோவில். ஸோ அதையே அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பின்ன இது வந்து இப்போ இந்த ஐஃபோனை பார்த்து காப்பி அடித்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே இப்போ இந்த மாதிரி கட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ளாட்டாக பாடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபோன் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மீதி எல்லாமே பார்க்கலாம் பாக்ஸில் என்ன இருக்குன்ட்டு. ஸோ IMEI ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ ஆன்லைனில் வாங்கினா அது இருக்குமான்னு தெரில, பட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் வந்து என்ன சொல்கிறது, நார்மலான ஒரு குவாலிட்டியில் உள்ள கேஸ் தான். இது வெளியே நீங்கள் தனியாக நீங்கள் மார்க்கெட் வாங்கினா 35 ரூபா 40 ரூபா வரைக்கும் வரும் அந்த கேஸ், அவ்வளோதான் அந்த ரேட்டு. ஸோ கொஞ்சம் புக்லெட்ஸ் இருக்குது, வாரண்டி இன்ஃபர்மேஷன்ஸ் புக்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மைக்ரோ USB to அதாவது நம்ம USB to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 44 வாட்ஸுக்கான சார்ஜர், அதாவது ஃப்ளாஷ் சார்ஜர் 44 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து இதில் வந்து பாக்ஸோடையே கொடுக்குறாங்க. ப்ளஸ் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட்ஸு. இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபோனை பற்றி பார்த்துடலாம். ஃபோனுடைய பேக் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ சன்லைட் இல்லாமல் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ சன்லைட் படும்போது உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு க்ளோ ஒன்று கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த கலர் மெயினாக வாங்கினது. ஸோ இதில் பிளாக் அவைலபிள் இருக்குது. ஸோ பிளாக்ல வர அந்த கண்டிப்பாக பிளாக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த ஃபோன் நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அது சேம் டைம் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம்.
ஓகே. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நமக்கு வலது பக்கமாக நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் சிம் எஜெக்டர் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு எதுவுமே கொடுக்கல. சைடில் லெஃப்ட் சைடில் வந்து எதுவுமே இல்லை. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்துட்டு ஸ்பீக்கர், டைப் சிக்கான போர்ட்டு, மைக்கு ப்ளஸ் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹெட்ஃபோன் ஜாக் இன்னும் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது 50 MBக்கான சென்சார் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. இது 2 MBக்கான நம்ம பொக்கே எஃபெக்ட்டுக்கான சென்சார் இது. ப்ளஸ் 2 MB மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. டூவல் டோன் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ஓவர்வியூ. அதாவது சைடு ப்ளஸ் ஃப்ரண்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து 16 MBக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இனிஷியல் செட்டப்லாம் பண்ணிடலாம். ஸோ இனிஷியல் செட்டப்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இனிஷியல் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் இதோடைய ப்ராசஸர் ப்ளஸ் ரேம் பற்றி பேசிடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோடைய ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB வேரியண்ட்டு. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 680 சிப்செட் தான். ஸோ இது ஒரு 4G சிப்செட் தான். இது 5G ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸோ 18,500 நீங்கள் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாச்சும் மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாடல் வந்து நம்ம எதனால் ப்ரிஃபர் பண்ணோன்னா விவோவோடைய சர்வீஸ் சென்டரோடைய சர்வீஸும் ஸோ விவோ ஃபோன்ஸோட குவாலிட்டி பொறுத்து தான் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆன்லைன் சீரிஸ் நம்ம நிறைய ஃபோன்ஸ் வந்துட்டுருக்கு. ரியல்மியாக இருக்கட்டும், ரெட்மியாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் வந்து கம்மி பட்ஜெட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க பட்ஜெட் கம்மியாக கொடுக்குற மாதிரி இப்போ வந்து குவாலிட்டியுமே ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம் வச்சாலும் பட் அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கனால நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து விவோ ஃபோன்ஸ் வந்து சர்வீஸ் ரொம்ப கம்மி. அதாவது டிஸ்பிளே உடஞ்சி வரும், டோர் உடஞ்சி வரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருமே தவிர மற்றபடி மதர் போர்டு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. ப்ளஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் நீங்கள் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது என்னென்ன ப்ரைஸு என்னென்ன ரேட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மற்ற கம்பெனிஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து விவோ பொறுத்தவரை உங்களுக்கு சர்வீஸ் நீட்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, கொஞ்சம் ரொம்ப நாள் போகணும், 2-3 வருஷம் போகணும் அப்படின்னா விவோ, ஓப்போ சூஸ் பண்ணலாம். ஸோ விவோ நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ சர்வீஸ் சூப்பராகவே இருக்கும். அண்ட் இதில் வந்து 680 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 662ஓட 20% இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமிங்காக டர்போ கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. வேறு இதோடைய நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5G கொடுக்கல. டிஸ்பிளே வந்து FHD 90Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு AMOLED பேனல் கிடையாது. 120க்கான ரிஃப்ரெஷ் ரேட் இந்த ரேட்டில் இருக்குது. ஸோ எம்ஐலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 ரிஃப்ரெஷ் ரேட் ப்ளஸ் AMOLED பேனல் போட்டு இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. பட் விவோ தரப்பில் இருந்து இது 90Hz நார்மல் LCD IPS LCD பேனல் தான். இதுக்கு தவிர வேறு என்ன இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒன்று எக்ஸ்பெக்ட் ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் ஒரு டெக் லவராக இருக்கீங்க, ப்ராசஸர் வந்து ஹை எண்ட் ப்ராசஸர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்கான ஃபோன் நான் ஒரு டீசெண்டாக யூஸ் பண்ணணும், ஒரு சின்ன கேமிங் போகணும், பட் ஆனால் வந்து லைஃப் நல்லா வரணும், பார்க்க டிசைன் நல்லா இருக்கணும்னா நீங்கள் இந்த விவோ Y35 சூஸ் பண்ணலாம். இதில் உள்ள கேமரா சாம்பிள்ஸ் அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா பற்றி பேசணும்னா இதில் வந்து பேக்கில் 50 MB சென்சார் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து EIS கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோடில் நீங்கள் எடுக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஷேக் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, ஸோ அந்த மாதிரி நிறைய குட்டி இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ரிவ்யூ, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு இமேஜ் சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எடுத்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து ஃபோன் லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைம் நம்ம வந்து கேமரா UI எப்படி இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேமரா UI பார்த்துடலாம். ஸோ கேமரா UI பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபோன்ஸ்லேயும் வர மாதிரி தான் ரொம்பவே காசு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோ மோடு பார்ப்போம். வீடியோ மோடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துலாம். ஸோ வீடியோ மோடில் 1080p 30 FPS கொடுத்துருக்காங்க. ஸோ 60 FPS இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080pயில் நமக்கு வந்து 60 FPS கிடையாது. 720pயில் மட்டும் தான் நமக்கு வந்து 60 FPS இருக்குது. ஸோ 1080p பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 30 FPSக்கு வந்துடும். சுவிட்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ இதில் வந்து ஒரு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன், அதாவது EIS கொடுத்துருக்காங்க. ஸோ EIS போட் நம்ம வந்துட்டு எடுக்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராப்பராக இருந்தது மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணாக்க 30 FPS மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ
18,500 இதில் வந்து கேமரா ரொம்பவே சொதப்பிருக்காங்க இந்த ஃபோனில். நமக்கு விவோ ஓப்பனாலே பொதுவாகவே கேமரா தான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த ஃபோனில் வந்து கேமரா இந்த அளவுக்கு சொதப்பி வச்சுருக்காங்க என்னன்னு சொல்லி தெரியல. பட் மற்றபடி ஒரு நல்ல ஃபோன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ ரிவ்யூ வேணும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த ஃபோன்ஸ் எடுத்து போடலாம். அண்ட் இதை வந்து நம்ம இன்னும் டீசெண்டாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கேமிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோ கூடவே நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஒரே வீடியோவே போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு 7 days 5 days கழிச்சு அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் ப்ளஸ் கேமரா இவே போட்டிருப்பீங்க. ஸோ கேமராவுடைய சாம்பிள் வந்து இந்த வீடியோ முடிஞ்சு நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு இல்லை. ஸோ என்ன சொல்கிறதுனா 18,500 இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, வெளியே உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒர்த்துமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு இது ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கேமரா சாம்பிள்ஸ், அதாவது கேமரா குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆன ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. லைக் இது 50 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ஃபோட்டோ கிளாரிட்டி இருக்குது. ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 fps ரெக்கார்டிங் வந்து 720p மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இஐஎஸ் அதை பெருசாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் வாவ் அப்படி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி, அது இமேஜ் ஸ்டெபிலைசேஷனாக என்னன்னு தெரியாத மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை விட எம்ஐ ரெட்மி நோட் 10ல் செம்மையாக இருக்கும் ஃபோன். 12,500 தான். ஸோ இது 18,500 இந்த ஃபோனை வாங்கி நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 60 fps ரெக்கார்டிங் உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியாது. அட் சேம் டைம் இதோடைய கேமரா யூஐ ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அண்ட் ஆகா ஓவன்னு சொல்கிற அளவுக்கு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அது கேமராவோடைய என்ன சொல்கிறது, ஒரு அந்த இஏஎஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க, 60 fps ரெக்கார்டிங் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே ஒரு தெளிவில்லாமல் தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு என்னென்னா ஒரு கேமிங்க்கும் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, டீசெண்டான கேமிங் தான் இருக்குது. ஒரு ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே. பட் பப்ஜி அந்த மாதிரி கொஞ்சம் ஹை கிராஃபிக்ஸு ப்ளஸ் வந்து நம்ம ஃபார்னைட் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு வெளியேந்து எடுத்து போட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு இல்லை. ஏன்னா டிஸ்பிளே வந்து 90 Hz AMOLED பேனல் தான். AMOLED பேனலாக இருந்தால் ஓகே, பட் AMOLED பேனல் இல்லை. இது 90 Hz நார்மல் ஐபிஎஸ் எல்சிடி தான். ஸோ 90 Hzக்கான ஒரு ஸ்மூத்னஸ்மே நான் அதில் ஃபீல் பண்ணல. ஏன்னா நம்ம 120 Hz ஃபோன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வந்துட்டு வாங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே அமேசானுடைய பை லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் வாங்கினா நமக்கு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இது வாங்குறீங்க, அதாவது டேரெக்டாக நீங்கள் அமேசானில் வாங்கலை, நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கீழே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ பிங் பண்ணுங்கள். நம்ம எதுவுமே நம்ம வந்து இதை போய் சொல்கிறது கிடையாது, ஒரு ப்ராப்பரான ரிவ்யூ. பிகாஸ் இது வந்து எந்த ரிவ்யூன்ட்டும் கிடையாது, நம்ம கஷ்டப்பட்டு கை காசு போட்டு வாங்கின ஃபோன் தான் இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேலும் ஒரு நிறைய ஃபோன்ஸ் நம்ம நிறைய ஃபோன்ஸ் பண்ணணுன்னு தான் ஐடியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சைடில் ஈஸியாக போய் சேர்கிற மாதிரியான ஃபோன்ஸ் நம்ம நிறையா வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு முடிஞ்ச அளவு கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு நீட்டான கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கேமரா இவை எப்படி இருக்குது, வீடியோ சாம்பிள்ஸ் இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து பார்த்து 18,500 இப்படி ஒரு ஃபோனாக அப்படிங்கிற மாதிரி வந்துடாதீங்க. ஏன்னா வீடியோ சாம்பிள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது, ஃபோட்டோ குவாலிட்டி அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு 18,500 நீங்கள் OnePlusல Nord CE2 அந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, கம்மி ரேமில் வரும். ஸோ மொபைல் ஃபோன்ஸ் பொறுத்தவரை ரேம் முக்கியமாக ப்ராசஸர் முக்கியமாக எது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ நமக்கு வந்து மொபைல்ஸ் பற்றி கிளியராக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சாலும் பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக்காவது பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு கருத்தை நமக்கு தெரியுங்க கமெண்ட்ஸில். ஸோ டாட்டா, பை பாய். Like fireflies, 'cause there's so many things left to